நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று காண்கின்ற ஈப்தியனை நீ இனி காணப்போவதில்லை என்று சொன்ன தேவன் இந்த இடத்திலே ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் ஈப்தியிலே அடிமையாக இருந்தார்கள். மோசேயை தேவன் அனுப்பினார். மோசே சொன்னதை அவர்கள் ஒரு குறைவான மனசோடு, ஒரு தளராத மனசோடு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் தேவன் எகிப்தியருக்கு செய்த அற்புத அடையாளங்கள், அதாவது தண்டனை தீர்ப்புகளை கண்டதன் பின்பதாக மோசேக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுது அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட எத்தனித்தார்களோ அன்று தேவனிடத்திலிருந்து வாக்கு வந்தது, இன்று காண்கின்ற எகிப்தியனை நீ இனி காணப்போவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சகோதரனுடைய பேர் ஜஸ்டின் ஜெபராஜ். 15 வருடமாக குடிப்பழக்கம் என்கின்ற அடிமை நுகத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்திருக்கின்றார். எந்த முயற்சி செய்தும் அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை. இவருடைய அண்ணன் சகோதரன் 5 மாதங்களுக்கு முன்பதாக இந்த பெதஸ்தாவுக்கு இவரை அழைத்து வந்திருக்கின்றார். அந்த அடிமை தனத்திலிருந்து தேவன் 10ஆம் மாதம், போன வருடம் 10ஆம் மாதம் இவரை தூக்கி எடுத்தார். பிரியமான சகோதரங்களே, இவர் இந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன காரியங்களை கீழ்ப்படிந்து அதன்படி ஜெபித்ததான் தாமதம். குடி என்கின்ற எண்ணமே இவரிடத்திலிருந்து இல்லாமல் போய் அன்று காண்ட அந்த ஈப்தியனை தேவன் இவரை மறுபடியும் காண முடியாதபடி தேவன் இவருக்கு விடுதலை கொடுத்து தேவன் அற்புத அதிசயம் செய்திருக்கிறார். குடிப்பழக்கத்தில் இருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக.